கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் எங்களோட கூட சேர்ந்து ஜெபிக்க கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். நாம் ஜெபித்து இந்த அற்புதமான இந்த ஜெபமே ஜெயம் நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம். கர்த்தர் தொடர்ந்து நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோழிந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மென்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் நம்மிடத்தில் வந்து நிற்கிறோம். பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற திருரத்தினால கழுவப்பட்ட நீதிமான்களாக உம்முடைய பிள்ளைகளாக மாற்றினீரே, உமக்கு நன்றி பிதாவே. இந்த நேரத்தில் என் கர்த்தாவே, இந்த ஜெபமே ஜெயம் ஜெப கொடுகையில் எங்கள் எல்லாரையும் ஒரு மனமாய் ஒன்றிணைத்த கிருபைக்காக உம்மை நோக்கி பார்க்க செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவர் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். எங்களை ஒவ்வொருவரை நிரப்புவீராக. பரிசுத்த ஆவியானவர் எங்களை சகல சத்தியத்துக்குள் நடத்தி செல்வீராக. வெளிப்பாட்டின் அறிவை கொடுப்பீராக. உங்களுடைய வார்த்தையை சொல்லுகிற காரியம் என்னவென்று புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. உங்களுடைய பிரசன்னத்தால் எங்களை நிரப்புவீராக. தொடர்ந்து நீர் எங்களோட என்ன வார்த்தையை கொண்டு பேச வைக்கிறீங்களோ எங்களோட பேசுவீராக, பலப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஒவ்வொருவரையும் மீண்டுமாய் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்போ தான் இந்த வீடியோஸ்லாம் தொடர்ந்து உங்களை வந்து அடையும். இந்த ஜெபமே ஜெயம் நிகழ்ச்சியுடைய முக்கியமான நோக்கம், வார்த்தையை நாம் தியானித்து அதன் அடிப்படையில் நாம் ஜெபிக்கும்போது வேதம் சொல்கிறது, விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். விசுவாசமுள்ள ஜெபமே அற்புதங்களை நமக்கு கொண்டு வரும். அப்போ இந்த விசுவாசம் எங்கிருந்து வருது? ரோமர் 10:17 வாசிக்கிறோம், கேள்வியினால் வருகிறது. அப்போ பிரசங்கித்தால்தான் கேள்விப்பட முடியும், கேள்விப்பட்டால்தான் விசுவாசிக்க முடியும், விசுவாசித்தால் தொழுது கொள்ள முடியும், தொழுது கொள்கிறவர்களுக்கு தேவன் ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கிறார். இது எல்லாவற்றிலும் பொருந்தும். ரட்சிப்பு எப்படி நடக்குது? நாம் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டோம். எப்படி கேள்விப்பட்டோம்? இயேசுவை பிரசங்கித்தார்கள், இயேசுவை கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்டதுனால இயேசுவை விசுவாசிக்கிறோம். விசுவாசிக்கிற அப்படின்னால இயேசுவை என்ன பண்றோம்? தொழுது கொள்கிறோம். அவரே நமக்கு பரிகாரியா இருக்கிறார், நமக்கு ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கிறார், நம்முடைய மெய்ப்பராக இருக்கிறார். அப்போ அவ்வளோ அழகாக இதை சொல்றாரு. மனம் புதிதாகிறது ரொம்ப முக்கியமா இருக்கிறது. இந்த வார்த்தைகள் ஆவியையும் ஜீவனாக இருக்கிறது. இது நமக்குள்ளே செல்லும் போது பெரிய மாற்றங்களை நம்முடைய சரீரத்தில் ஏற்படுத்துகிறது, பொருளாதாரத்தில் ஏற்படுத்துது. அதனால ரொம்ப முக்கியம், கேள்விப்படுறது ரொம்ப முக்கியம். அதனால தான் என்ன பண்ணுகிறோம், திரும்பி திரும்பி எடுத்து இந்த வார்த்தைகளை மிகப்பெரிய பிரயாசப்பட்டு இதை போதிக்கிறோம். வாங்க உங்கள் ஜப குறிப்பை சொல்லுங்க, ஜபம் பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணுறது ரொம்ப சுலபம். ஆனால் வார்த்தையை போதித்து அதன் அடிப்படையிலே விசுவாசித்து நாம் ஜெபிக்கும் போது 100% நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்க முடியும். அதான் சங்கீதம் 112 நாம் இந்த வருஷத்துடைய ஆரம்பத்தில் தியானித்து வருகிறோம். தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு தெரியும், 3வது வசனத்தில் ரொம்ப நேரம் நம்ம செலவு பண்ணுறோம். ரொம்ப முக்கியம். ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் இருக்கும். நிறைய மெஞ்சின நீதிமான்கள் இருக்கிறாங்க. ஆஸ்தி வேணாம், ஐஸ்வர்யம் வேணாம், இது வேணாம், அது வேணான்ட்டு அதுக்கு கர்த்தரே சொல்கிறாரு, தெளிவாக சொல்கிறாரு, ஆஸ்தி ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்கும் அப்படின்னு கர்த்தரே சொல்லியிருக்கும் போது தாழ்மையாக அதை ஏற்றுக்கொள்வதுதான் கர்த்தருக்கு பயப்படுற பயம். அதுதான் ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுற பயத்துக்கும் தான் பலனாய் கர்த்தர் என்ன வச்சிருக்காருன்னா, ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் மகிமையும் வைத்திருக்கிறார், ஜீவனை வைத்திருக்கிறார். கடவுளோட வார்த்தை இப்படி சொல்லும் போது அதை அங்கீகரிக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம்.
கண்டிப்பாக அங்கீகரிக்கணும். மரணத்தையும் ஜீவனையும் உனக்கு முன்பாக வைக்கிறேன், ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பாக வைக்கிறேன், நீயும் உன் சந்ததியும் பிழைத்து பெருகும்படிக்கு ஜீவனை தெரிந்து கொள்ளு கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கும் போது நம்முடைய வேலை தெரிந்து கொண்டு பிழைத்து கொள்ளணும். கர்த்தருடைய சித்தமாக இருந்தால் பார்ப்போங்க, கர்த்தருடைய சித்தமாக இருந்தால் நல்லா இருப்போம், கர்த்தருடைய சித்தமாக இருந்தால் வீட்டை கட்டுவோம். நான் சொல்லி 100% கர்த்தருடைய சித்தம். சொல்ல முடியுமா? கர்த்தருடைய சித்தம் ரட்சிக்கப்பட்டா ரட்சிக்க, கர்த்தருடைய சித்தமாக இருந்தால் ரட்சிக்கப்படலன்னு சொல்ல முடியுமா? நமக்கு எப்படி தெரியுது ரட்சிக்கப்படுறது கர்த்தருடைய சித்தம்ன்ட்டு? ஒரு கெட்டது பாதாளம் போகக்கூடாதுன்றது கர்த்தருடைய ஆசை, கர்த்தருடைய சித்தம். அதே போலதான் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு கர்த்தருடைய சித்தம் என்னன்னா, ஆஸ்தி ஐஸ்வர்யம் வீட்டில் இருக்கும், சுகம் அவனுக்கு உண்டு, விடுதலை உண்டு, பாதுகாப்பு உண்டு. இந்த ரட்சிப்புக்குள்ளே எல்லாம் அடங்கி இருக்கிறது. இதை விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள், பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் ஒரு நாளும் சோர்ந்து போகாமல் இது அதிகமாக விசுவாசிக்கிறோம். சேர்ந்து சொல்லுங்க, ஆஸ்தி ஐஸ்வர்யம் வீட்டில் இருக்கும், என்னுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகள் மாறக்கூடியது. அதான் திரும்ப திரும்ப சொல்லுகிறதே, மாறக்கூடிய சூழ்நிலைகளை நாம் பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இன்னைக்கு இருக்கிற குறைவு நீங்கும். மாறாதது வார்த்தை. 113 பார்க்கிறோம் 7வது வசனத்துல, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும். இதெல்லாம் மெதுவா படிக்கிற வசனம் கிடையாது, எல்லாம் சத்தமா படிப்பா போல்டா. அது படிக்கும் போது பரவசம் உண்டாகணும். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து என்ன பண்றாரு? தூக்கி விடுகிறார். எல்லாம் நமக்கான வார்த்தை. சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார். அப்ரஹாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக் யாக்கோபை பெற்றான்ற மாதிரி படிக்கக்கூடாது. என்ன வார்த்தை இது? எனக்கான வார்த்தை இது, என் சந்ததிக்கான வார்த்தை, என் தலைமுறைக்கான வார்த்தை, என் தரித்திர நிலையை மாற்றுகிற வார்த்தை. படிக்கும்போது எக்ஸைட்மெண்ட், அப்படியே பரவசம் உண்டாகணும் ஆவி ஆத்மா சரீரத்துல. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவனை பிரபுக்களோடும் ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார், மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். இது யார் பாடின சங்கீதம்? இது அண்ணாள் பாடின சங்கீதம். இது அண்ணாள் பாடின பாடல் 1 சாமுவேல்ல இருக்கு. இது அப்படியே எடுத்தது, அதன் அடிப்படையில் என்ன பண்ணியிருக்காங்க, தாவீது எழுதியிருக்கான் இந்த பாட்டை. இந்த அற்புதமான வார்த்தைகள் பாருங்க. பிரபுக்களோடும் ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். இதுதான் கடவுள் உங்களுக்கு எனக்கு வைத்திருக்கிற கிருபை. இன்னைக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இல்லை, அது அப்படிதான் ஒரு மலட்டுத்தன்மை. குழந்தை எப்படி பிறக்க முடியாம அவதிப்படுகிறார்களோ, பிரச்சனைகள் சவால்களை பார்க்கிறார்களோ, ஒரு பொருளாதாரத்தில் ஒரு அற்புதம் நடக்க மாட்டேங்குது. அது ஒரு பிள்ளை பெற்றெடுக்கிற மாதிரி தான். பொருளாதாரத்தில் ஒரு நன்மை, ஒரு வீடை கட்டுறது, ஒரு கார் வாங்குவது, கடனை அடைப்பது, பொருளாதாரத்தில் மலட்டுத்தன்மையாக இருந்தாலும் சரி, எந்த மலட்டுத்தன்மையாக இருந்தாலும் சரி, கர்த்தர் என்ன பண்ணுறாராம், மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக. ரொம்ப நாளாச்சுங்க, ஒரு வருமானத்தில் உயரவே இல்லை, அது ஒரு மலட்டுத்தன்மை. அதை கர்த்தர் மாற்றுகிறார். எத்தனை பேர் சொல்கிறீங்க மாற்றுகிறாருன்னு? ரொம்ப நாளாச்சுங்க, ரொம்ப வருஷமாக ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு கார் வாங்கணும், ஒரு பைக் வாங்கணும், இந்த கடனிலேருந்து வெளியே வரணுன்ட்டு. அது ஒரு பொருளாதாரத்தில் மலட்டுத்தன்மை. கர்த்தர் சொல்றாரு, மலடி என்ன பண்றாரா, சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறாரு. நான் சொல்றேன் பாருங்க, பொருளாதாரத்தில் இருக்கிற மலட்டுத்தன்மையை நீக்கி நம்ம இந்த தேசத்துல வெற்றிகரமாக குடியிருக்க பண்ணுவார். நம்மள இந்த ஊர்ல வெற்றிகரமாக குடியிருக்க பண்ணுவார். சோர்ந்து மட்டும் போகவே கூடாது, எப்போதும் சோர்ந்து போகக்கூடாது. சரி சொல்லுங்க, நான் சோர்ந்து போகவே மாட்டேன், சோர்ந்தே போக மாட்டேன். கர்த்தர் எனக்கு பலனா இருக்கிறார், கர்த்தர் எனக்கு தஞ்சமா இருக்கிறார், எனக்கு கோட்டையா இருக்கிறார், எனக்கு துருகமா இருக்கிறாரு, கேடகமா இருக்கிறாரு, என்னை தப்பு வைக்கிறவரா இருக்கிறாரு. இப்பேற்பட்ட கர்த்தர் சொல்லியிருக்கிறார், ஆஸ்தி ஐஸ்வர்யம் வீட்டில் இருக்கும்னா நான் என்ன சொல்லணும்? ஆமென், ஆமென், ஆமென். வயதான காலத்தில் பிள்ளை பெற முடியும்னு கர்த்தர் அபிரகாமுக்கு சொல்லும் போது அதை விசுவாசித்தான். சகரியா என்ன பண்ணிட்டே இருக்கான், திரும்பியும் கேள்வி கேட்டே இருக்கான். அவனுக்கு அந்த அபிரகாம் கதை தெரியாதா? அவன் ஒரு ஆசாரியன், அவன் தேவனுடைய ஆலயத்தில் போய் ஆசாரி வேலை செய்கிறவன். அபிரகாம் கதை தெரியாத அவனுக்கு? அபிரகாமின் தேவனே, அபிரகாமின் ஆசீர்வாதம் என் மேலே இருக்குது, அபிரகாமுக்கு செஞ்சாருன்னா எனக்கு செய்ய வல்லவர்ன்ற நம்பிக்கை இல்லாமல் கேள்வி கேட்டுட்டு இருக்கிறான். கடவுளை வாய் என்ன பண்ணிட்டாரு, மூடி விட்டார். அதனால் நீங்கள் நானும் அந்த சகரியா போல இருக்கக்கூடாது. நம்ம எப்படி தெரியுமா இருக்கணும்? அபிரகாமை போல இருக்கணும், விசுவாசத்திலே வல்லவர்களாக இருக்கணும், தைரியமாக இருக்கணும்.
என் கடன்களை கர்த்தர் நிவர்த்தி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஆஸ்தி ஐஸ்வர்யம் வீட்டில் இருக்கும், என்னுடைய நீதி என்றென்றைக்கும். நிறைய நேரத்தில் நம்ம கிட்ட என்ன இருக்குன்றதே பிசாசு அப்படியே பார்க்க விடமாட்டான். கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கு, இந்த வார்த்தைகள் இருக்கு, உடன்படிக்கை இருக்கிறது, உடன்படிக்கையின் ரத்தம் இருக்கிறது, உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் இருக்கிறாரு. இதெல்லாவற்றையும் வாழ்க்கையில நிறைவேற்றி முடிக்கிறதுல கொண்டு வந்து செயல்படுத்துறதுல அவர் வல்லவராக இருக்கிறார். ஆவியானவரை கொடுத்திருக்கிறாரு. பிதா நல்லவராக நமக்கு நன்மையானவர்களை அருளுகிறாரு. கொடான கோடி தேவதூதர்கள் நமக்கு உதவியாக இருக்கிறார்கள். இதெல்லாம் பார்க்காம சும்மா சில லட்சம் கடனை மட்டுமே பார்த்து 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 பயந்து பயந்து சில வியாதியை பார்த்து பயந்து சேர்ந்து சொல்லுங்க, எனக்கு கல்வாரி இருக்கிறது, எனக்கு கல்வாரி இருக்கிறது, எனக்கு சிந்தப்பட்ட ரத்தம் இருக்கிறது, சிந்தப்பட்ட ரத்தம், எனக்கு இயேசுவின் நாமம் இருக்கிறது, அவர் வார்த்தை இருக்கிறது, அவருடைய வார்த்தை இருக்கிறது. நான் பயப்பட போவதே இல்லை. பயப்பட போவதே பயப்பட போவதே இல்லை. பயப்பட போவதே இல்லை. தொடர்ந்தே நம்பிக்கையோடு இருங்க, தொடர்ந்து பேசுவோம், அதுக்கு முன்பாக ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய அற்புதங்களை நம் வாழ்க்கையில செய்வாராக. பிதாவே, நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். நீ நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறீரே, உங்க கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையிலே நீ செய்து வருகிற எல்லா நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், எல்லா கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் மகிமையாய் அசைவாடி வல்ல செயல்களை எங்கள் வாழ்க்கையிலே நீ செய்வீராக. உம்முடைய நாமம் என்றென்றைக்கும் இன்றைக்கும் என்றென்றைக்கும் எங்கள் மூலமாய் மகிமைப்படட்டும். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழட்டும், செழிக்கட்டும், முன்னேறட்டும். கிருபைகள் ஏராளம் தாராளமாய் ஆண்டவரே உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில பெருகுவதாக. கர்த்தர் நித்தமும் எங்களை நடத்தி மகாவரட்சியான காலத்தில் எங்கள் ஆத்மாவை திருப்தியாக்கி என் எலும்புகளை எல்லாம் நிலமுள்ளதாக்குவீராக. கர்த்தாவே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சுகம் பெறுவார்களாக. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நன்மையும் கிருபையும் ஏராளமாய் பெருகட்டும் ஆண்டவரே. நீரே எங்களுக்கு சகாயராக இருக்கிறீர், உதவி செய்கிறவராக இருக்கிறீர். உதவிகளை நீர் ஏராளமாய் நீர் கொண்டு வந்து தருவீராக. நாமம் மட்டுமே மகிமைப்படட்டும். இயேசுவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசு சிலுவையில் சாபமான அப்படினால் உங்கள் மேலும் உங்கள் சந்ததியின் மேலும் பலிப்பதாக. Thank you so much people. God bless you. நாளை சந்திப்போம்.